பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பெற்ற கிருபையை விருதாவாக்காதீர்கள், அதாவது வேஸ்ட் பண்ணாதீர்கள். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்களை எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபை பெற்றவர்களே, பவுல் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் 8-9 வசனங்களை பார்த்தால் புரியும். புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுதின தரிசனம் பெற்ற தேவ ஊழியக்காரர் அவர் சொல்கிறார், நான் அப்போஸ்தலரும் சிறியவன், ஏனென்றால் கடைசியில் வந்தவன். எனக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதியின் அடிப்படையில் மார்க் போட்டால் எனக்கு மைனஸில் தான் மார்க் போகும். சபைகளை துன்பப்படுத்தினவன், சபைகளை அழித்தவன், தேவ ஊழியக்காரனான ஸ்தேவான் கொலைக்கு உடன்பட்டவன். இப்படி இருந்த என்னை தேவன் தமது கிருபையினாலே சந்தித்தார். வா, நீ எனக்கு வேண்டும் என்றார். அவர் கிருபையினாலே, அதாவது தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டக்கூடிய தயவு, இரக்கம், அன்பு, இவைகளின் மொத்தம்தான் கிருபை. ஆனால் பவுல் சொல்வது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவின் தரிசனம் பெற்றான், கிருபை பெற்றான், மடை மாற்றப்பட்டான். அதாவது வழி, அவனுடைய வழி இதுவரை இருந்து தலைகீழாக மாறியது. யூட்டர்ன் எடுத்தான். தன் சொந்த சித்தத்திலிருந்து தேவ சித்த பாதைக்கு வந்துவிட்டான். பாதை மாற்றப்பட்டு விட்டது. மாமிசத்திலிருந்து ஆவிக்குரிய பாதைக்கு வந்துவிட்டான். அன்றிலிருந்து இறக்கும் வரை பவுல் தான் பெற்ற கிருபையை விருதாவாக்கவில்லை, அதாவது வேஸ்ட் பண்ணவில்லை என்கிறார். இதன் பொருள் என்ன? 1, தேவ கிருபையை பெற்ற நான் என் சொந்த புத்தி, யோசனை, மனம் காட்டு வழியில் நான் பேசவில்லை, செயல்படவில்லை. 2, தேமே என்று நான் சும்மா இருக்கவில்லை. தேவ ஆவியானவர் பெலன் ஆலோசனை பெற்று அவர் சொல்வதற்கு கீழ்ப்படுத்தி செயல்பட்டேன், பிரயாசப்பட்டேன், உழைத்தேன். தேவ கிருபை என்னை வழி நடத்தினது. சுவிசேஷத்தை புறஜாதிய மக்களிடையே பிரசங்கித்தேன், சபைகளை ஸ்தாபித்தேன். கோபம் அடைந்த பிசாசினால் வந்த துன்பங்கள், இடையூறுகளை சகித்தேன். கல்லெறியுண்டேன், சிறையில் இருந்தேன், கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன், அடிக்கப்பட்டேன். இவைகள் எல்லாம் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டேன். அதாவது அவரது கிருபை இதையெல்லாம் தாங்க எனக்கு பலன் கொடுத்தது, தப்பிக்க எனக்கு வழிகாட்டினது என்கிறார். இதுதான் வேஸ்ட் பண்ணாமல் விருதாவாக்காமல் இருப்பது என்பது கிருபையே. நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அதாவது ஆரம்பமே கிருபையினாலே, அவருடைய தயவினாலே, இரக்கத்தினாலே. நம்முடைய பங்கு விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆரம்பம் எப்படியோ அப்படியே தான் நம் பயணமும் இருக்க வேண்டும். கிருபை, விசுவாசம். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. அவர் கொடுக்கிறார், நாம் விசுவாசத்தினாலே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வின் அடிப்படையிலேயோ வேறு எந்த கண் காண வேண்டும் அடிப்படையிலேயோ அல்ல. விசுவாசம். காணாததை விசுவாசிப்பவனே பாக்கியவான். இந்த கிருபையும் விசுவாசம் இணைந்தே செல்ல வேண்டும். கிருபை நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் அப்படியே படுத்திருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை, அது வேஸ்ட்டு. விசுவாசம், ஏராளமான விசுவாசம் இருக்கிறது. கிருபை இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. தினமும் காலைதோறும் புத்தமது கிருபை. இன்றைய வேலைக்கு, சவால்களுக்கு அது போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9. கிருபை பெற்ற நாம் விசுவாசத்தினால் செயல்படாவிட்டால் அது வேஸ்ட். செயல்பட வேண்டும். கிருபைக்கு செயல்பட முடியாது. நாம் எதையும் செய்து கிருபையை பெற முடியாது. பெற்றுவிட்டோம். அவருடைய அன்பு, தயவு, இரக்கம், வல்லமை, தாளந்துகள், திறமை எல்லாம் மொத்தமாக கிருபை பெற்றுவிட்டோம். அதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. சொந்த விருப்பத்தின்படி கிருபை பெற்ற நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் சொந்த விருப்பத்தின்படி செய்தால் இந்த கிருபை வேஸ்ட். ஏராளமான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆனால் நாம் அதை வைத்து கொண்டு நம்முடைய சொந்த இஷ்டத்தில் செயல்படக்கூடாது. கிருபை பெற்ற நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறபடி உணர்த்துகிறவை இறங்கி செயல்படும்போது மட்டுமே 100% சக்ஸஸ் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் கிருபைதான் பேஸ், அடித்தளம். தேவனால் அழைப்பு பெற்று ரட்சிப்பு பெற்ற நாம் யாவருக்கும் திறமை, தாளந்துகளை கொடுத்துள்ளார். எல்லாருக்கும் கொடுத்துள்ளார். எனக்கு இது இல்லை என்று சொல்லவே முடியாது. கண்டுபிடியுங்கள். இந்த திறமை, வரங்களை தேவ கிருபையுடன் வெளிக்கொண்டு வர வேண்டும்.
உதாரணமாக உங்களை ஒரு பெரிய டாக்டராக ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு இதற்குரிய கிருபையை கொடுக்கிறார். இதை புரிந்து கொண்டு முயற்சி எடுத்து படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் ஷைன் ஆவீர்கள். உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுத்தி அவர் கொள்வார். எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நெட் ரிசல்ட் அவர் தேவனுக்கு பயன்பட வேண்டும். இதை புரியாமல் நான் பாடப்போகிறேன், பாடகராக ஆவேன் என்று அதில் முயற்சித்தால் முயற்சி செய்யலாம், ஒர்க் அவுட் ஆகாது. கிருபை பெற்ற நாம் எதுவுமே செய்யாமல், விசுவாசத்தை கொண்டு எதுவுமே செய்யாமல் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்று இருப்பது தவறு. அவர் எதற்காக கிருபை கொடுக்கிறார்? தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. தான் என்ன நினைத்தாரோ அதை செய்து முடிப்பதற்குத்தான் கிருபை கொடுக்கிறார். மத்திய 25:15-26 வரை வாசியுங்கள். 5, 2, 1 தாளந்துகள் பெற்றவர்கள் செய்தது. 5 கொடுத்தவன் 10 ஆக்கினான், 2 பெற்றவன் 4 ஆக்கினான், 1 பெற்றவன் சீலையிலே மறைத்து வைத்து கொடுத்து விட்டான். அவன்தான் கிருபை வேஸ்ட் பண்ணினான். எப்படிங்க இதெல்லாம் தெரிந்து கொள்வது என்றால், தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும், ஆவியில் எளிமையோடு இருக்க வேண்டும். எதையாவது தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவர் தருவார். நம்ம ஜெபத்தில் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு, இதிலெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும், சபை ஒழுங்கை கடைப்பிடிக்க வேண்டும், அடுத்து முயற்சி எடுத்து எதையாவது செய்ய வேண்டும். நம்ம ரோபோட்டுக்கள் எல்லாம் கையை பிடிச்சு கொண்டு போய் செய்ய வைக்க மாட்டார். ஃபெயிலாகி பின் இதுதான் என்று கண்டுகொள்வீர்கள். சும்மா இருந்தால் சுகு போட்ட பணியாரம் கிடைக்காது. கிருபை கொடுக்கிறது விசுவாசம், நாம் பெற்றுக்கொள்கிறது. எதையாவது செய்து கிருபையை பெற முடியாது என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் கிருபை பெற்றவர்கள் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. இவைகளெல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டே சும்மா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்க்கிறார், என்னை வழி நடத்துவார். அப்பா நான் என்ன செய்யட்டும், நான் இதை செய்யலாம் என்று நான் யோசிக்கிறேன், இது சரிதானா? அவரோடு பேசிக்கொண்டே இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், இறங்கி செயல்பட வேண்டும். சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து நிறுத்துவார், வெற்றியடை வைப்பார். வெற்றியடைந்த தொழிலதிபர்கள், பெரிய பெரிய போஸ்டில் இருப்பவர்கள், வெற்றியடைந்த தேவ ஊழியக்காரர்கள் யாமும் விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து பின் சரியான பாதையை பிடித்தவர்கள் தான். இப்படித்தான் பயணம். நீங்கள் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவருடைய கிருபையே சார்ந்து நிற்கும்போது, வழியும் அவரிடம் ஒப்படைத்து விட்டு நடத்துங்கப்பா என்று கேட்கும்போது ஒரு ஸ்டெப்பாக கர்த்தர் நடத்துவார், வழியை வாய்க்க செய்வார். செயல்படுங்கள், சுறுசுறுப்பாகிருங்கள், விழித்திருங்கள், ஜெபிக்கலாம். தகப்பனே, கிருபை பெற்று ஆரம்பித்த இந்த வாழ்வு, கிருபையை கொண்டு வாழ்ந்து கிருபையை கொண்டே ஓட்டத்தை முடிப்போம். எங்களது விசுவாசத்தை கொண்டு சரியாக செயல்பட ஞானம் தார். காலத்தை வீணடிக்கக்கூடாது. எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும், வழி நடத்தும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.